நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் மேட்சோட ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சு 4ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு குவார்டர் ஃபைனல் மேட்ச் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்லேயே பார்த்துருப்போம். செகண்ட் பவுலிங் போட்டவங்களுக்கு டியூ நிறைய இருந்துச்சு. அதனால் டியூ நிறைய இருக்கிறதால பவுலிங்க்கு அவ்வளோ அசிஸ்ட் பண்ணாது. அதனால எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு சேசிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா செகண்ட் பவுலிங்க்கு கஷ்டமா இருக்கும். கூட இந்த பிச்சில் வந்துட்டு ஸ்பின்னருக்கு அவ்வளோ அசிஸ்ட் பண்ண மாட்டேங்குது, பால் திரும்ப மாட்டேங்குது. நீங்கள் வருண் சக்கரவர்த்தி பவுலிங் பார்த்துருக்கலாம், அக்சர் பட்டேலோட பவுலிங் பார்த்துருக்கலாம். இப்போ ரெண்டு டீமுமே வந்துட்டு குவாலிட்டி சைடு, நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா, இந்த ரெண்டு டீம்ல வந்துட்டு எந்த டீமோட ஸ்பின்னர் வந்துட்டு எக்கனாமிக்கலா இருக்காங்க, ரன்னு நிறைய கொடுக்காம இருப்பாங்களோ அவங்க தான் வந்துட்டு அவங்களுக்கு அட்வான்டேஜ் நிறைய. விக்கெட் எடுக்கிறாங்களோ இல்லையோ ஸ்பின்னர்ஸ், ரன் எந்த டீம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுக்குது அவங்க தான் வந்துட்டு அந்த டீமுக்கு அட்வான்டேஜ் நிறைய. அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு டீமுமே வந்துட்டு குவாலிட்டி சைடு. சப்போஸ் ரெண்டு டீம்ல ஏதோ ஒரு டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ அடிச்சா வின்னிங் டோட்டல்னா ஒரு 190லேருந்து 195 ரன் அடிச்சா அந்த டீம் வந்துட்டு வின் ஆயிடுவாங்க. நீங்க கேட்கலாம், ஏன் வெஸ்ட் இண்டீஸ் 195 அடிச்சாங்க, இந்தியா வந்து சேஸ் பண்ணிடலையான்னு. வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் அட்டாக்கு நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் அட்டாக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை, வீக்கஸ்ட் பவுலிங் அட்டாக். ஆனால் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் அட்டாக் வந்துட்டு குவாலிட்டி சைடான பவுலிங் அட்டாக். இந்த செமிஃபைனலில் நியூசிலாண்டை நம்ம வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஆமாம், சவுத் ஆப்பிரிக்கா அன்பீட்டனாக இருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 55% நான் வின்னிங் பர்சன்டேஜ் கொடுப்பேன். நியூசிலாண்டுக்கு 45% வின்னிங் பர்சன்டேஜ் கொடுக்க போகிறேன் நான் வந்துட்டு.